மத்திய கிழக்கு நாடுகளில் முக்கியமான நாடு. இஸ்லாமியர்களின் புனித தலமான மெக்கா மெதினாவை பாதுகாக்கும் பேரரசு. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வளத்தோடு தவிர்க்க முடியாத ஒரு பவரோசாவே திகழும் சவுதி அரேபியா பிறந்த தினம் இன்று. ஒட்டோமான் எம்பையர் உடைந்து நொறுங்கிய பிறகு அரேபிய பெனின்சுலாவே மொத்தமா மாறி இருந்துச்சு. உள்ளுக்குள்ள அமைதியே இல்லாம பல போர்களும் போராட்டங்களும் நிறைந்த ஒரு களமாவே அது இருந்துச்சு. அதுல சவுதி அரேபியாவுக்கு விதிவிலக்கு. சொல்ல போனா அப்ப சவுதி அரேபியா அப்படிங்கிற ஒரு நாடே இல்ல. மெக்கா மெதினாவை உள்ளடக்கிய ஹெஜாஸ் கிங்டம், பல பழங்குடியின மக்களுடைய எல்லைகளை உள்ளடக்கிய நெஜிட் கிங்டம்னு 2 தனித்தனி அரசுகள் தான் அங்க இருந்துச்சு. அந்த சமயத்துல நாடு கடத்தப்பட்டிருந்த இபின் சாடி 21 வயசுல மறுபடியும் திரும்ப வந்து தனக்கான எல்லைகளை உருவாக்க ஆரம்பிச்சார். முதல்ல ரியாதை கேப்சர் பண்ணார். 30 வருஷம் பல போர்கள் மூலமாகவும் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் உடன்படிக்கைகள் மூலமாகவும் திருமணங்கள் மூலமாகவும் தொடர்ந்து தன்னுடைய எல்லைகளை அதிகமாக்கிக்கிட்டே போனார். அதுக்கப்புறம் ஹெஜாஸ் கிங்டமையும் நெஜிட் கிங்டமையும் ஒட்டுமொத்தமா தன்னுடைய ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு இபின் சாட். அப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த அந்த இரு நாடுகளையும் 1932 வருடம் செப்டம்பர் மாசம் 23ஆம் தேதி ஒன்றாக ஒன்றிணைத்து சவுதி அரேபியா என்கிற புதிய தேசத்தை உருவாக்கினார் இபின் சாட். சவுதி அரேபியா உருவான சமயத்துல அது வெறும் ஒரு பாலைவனம் நிறைந்த ஒரு பூமியா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா அங்க கண்டுபிடிக்கப்பட்ட எண்ணெய் வளத்தை சரியா பயன்படுத்தி நாட்டை வளர்த்து இன்னைக்கு உலக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக சவுதி அரேபியா உருவாவதற்கு அடித்தளம் அமைத்தவர் இபின் சாட். மத்திய கிழக்கு பகுதியில மட்டும் இல்லாம உலகம் முழுக்கவுமே தன்னுடைய ஆளுமையை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியா பிறந்த தினம் இன்று.